காலை பொழுது அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒன்று. அது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு டைம் நம்மளுக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையே மாறும். இதுதான் நீங்கள் முதல்ல என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. அப்போது உங்களுக்கு என்னோட வீடியோலாம் கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை என்னோட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தாலும் சொன்னீங்கன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். உலகம் உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நேரம் தான் காலை நேரம். அவ்வளவு முக்கியமான நேரம் அந்த காலை நேரம். அது ஒரு விதமான தெய்வீகமான நேரம், ஒரு புனித நேரம்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணினா நம்ம வாழ்க்கை மாறும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த காலை நேரம் ரொம்ப புனிதமான நேரம். அதை நம்ம நிறைய பேர் எப்படி தெரியுமா செலவிடுறாங்க? இந்த ஃபோன் எடுத்துக்கிறது, அதில் ஸ்க்ரோல் பண்ணுறது, சமூக வலைத்தளங்களில் என்ன இருக்குன்னு பார்க்குறது, மெயில்ஸை செக் பண்ணுறது, இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வாட்ஸ்அப் பார்க்குறது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்செட் ஆகி அந்த நாளை ஒரு தோற்று போகிற நாளாக்கிடுறாங்க. ஆனால் வெற்றி பெறுறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? காலையில் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு முறையே இருக்குது. அவங்க அந்த காலை நேரத்தை என்ன பண்ணுறாங்க, ஒரு ஏவுகணையாக அல்லது ஒரு ஏவு தளமாக அதை மாற்றுறாங்க. அதே மாதிரி நம்மளும் கூட ஒரு வெற்றியாளர்களுடைய பழக்கங்களை நம்ம பழகினா நம்ம வாழ்க்கையும் வெற்றியுள்ள வாழ்க்கையாக அமையும். சக்தி வாய்ந்த காலை ரகசியம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது சீக்ரெட் மார்னிங் மெத்தட். சில முறை இருக்குது. இப்படி ஒரு முறையில் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம அந்த காலை வேளையை நம்மளோட வாழ்க்கை ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அது என்னென்னு ஒரு 6 முறைகளை இப்போ பார்த்துக்கலாமா? ஃபஸ்ட்டு, நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறது ரொம்ப நல்லது. சரி, காலையில் எழுந்துக்கிறோம். எழுந்தது உடனே டக்குன்னு எதையும் செய்யாமல் அப்படியே அமைதியாக கொஞ்ச நேரம் அமைதியாக எதையுமே நினைக்காம சைலண்டாக அப்படி இருக்கிறது. இந்த மூச்சு காற்று போகும் இல்லையா, அப்படியே உட்காந்து இந்த மூச்சு காற்று எப்படி போகுது வருதுன்னு ஒரு 3 தடவை எடுக்கிறதையும் அந்த காற்று வெளிவிடுகிறதையும் நம்ம கவனித்தாலே ஒரு விதமான அமைதி நிலை ஏற்படும். இந்த மாதிரி வாழ்க்கை முறையை நம்ம வழிவகுத்துக்கும் பொழுது நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடைக்கும். அப்புறமா வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்கும். அதோட நம்ம வாழ்க்கையே முன்னேற்றம் அடைஞ்சதான் இருக்கும். 2ஆவதா, நேர்மறையான சிந்தனைகளை சிந்திக்கணும். நம்ம எழுந்து உட்காந்துட்டோம், அமைதியாயிட்டோம். இந்த நாளில் நான் வெற்றி பெறுகிறேன். நான் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் எனக்கு தெளிவும் சரியான பாதையும் தெரிகிறது. நான் சரியாக செல்கிறேன். இந்த நாள் எனக்கு வெற்றியான நாளாக இருக்கிறது அப்படின்னு சில நல்ல விஷயங்களை நம்ம குரல்லையே நம்மளே நமக்கு சொல்லிக்கணும். அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, எழுதி வச்சுக்கிட்டு சில விஷயங்களை என்னை பற்றி நான் எழுதி வச்சுக்கிட்டு, நான் வெற்றி பெறுவதற்காக பிறந்தவள், நான் அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுகிறவள், அநேகருக்கு உதவியாக வாழ்கிறவள்,
இப்படியெல்லாம் நான் என்னை பற்றி என்ன நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் நான் எழுதி வச்சுட்டு என்னுடைய வார்த்தைகள்லேயே நான் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதையே நான் டெய்லி காலைல எழுந்த உடனே போட்டு கேட்பேன். அப்போ எழுந்த உடனே ஒரு அமைதியான நிலைமையை வர வச்சுட்டு 5 மணிக்கு எழுந்தாலும் எழுந்தது தான், 6 மணிக்கு எழுந்தாலும் எழுந்தது தான். ஆனால் எழுந்ததுக்கப்புறம் ஐயோ நம்ம டைம் ஆச்சுன்னு டென்ஷன் ஆகாமல் அந்த ஃபியூ மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் ஒரு அமைதி நிலையை முதல்ல உணர்த்துட்டு, இரண்டாவதாக நம்மை பற்றிய ஒரு நேர்மறையான சிந்தனைகள், நான் யாரு அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கணும். இந்த நாளை நான் எப்படி கடக்க போகிறேன், என்ன நடக்க போகிறது, இதை நான் எப்படி மேற்கொள்ளுகிறேன் அப்படின்னு நல்லா ஒரு உறுதியோட நம்மளே நமக்காக நம்ம குரலில் சொல்லிக்கிட்டு நம்ம காதுகளே அதை கேட்குற மாதிரி சில நல்ல விஷயங்களை, நேர்மறையான சிந்தனைகளை சொல்லணும். எதுக்காக இதை சொல்லணும்னா, நம்மளுடைய வார்த்தைகள் என்ன சொல்கிறோமோ அது அப்படியே நடக்கும். அப்படி சொல்லும் பொழுதே நான் என்ன தெரியுமா நினைப்பேன், நான் வெற்றி பெறுவதற்காக பிறந்தவள் அப்படின்னு சொல்லும் பொழுதே நான் தான் சொன்னேன்ல, அதை போட்டு கேட்பேன். அப்படி கேட்கும் பொழுதே ஒரு நல்ல ஒரு இடத்துல ஏதோ ப்ரைஸ் வாங்குற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நினச்சிக்குவேன். நான் வெற்றி பெறுவதற்காக அப்படியே ஒரு ப்ரைஸ் வாங்குற மாதிரி நினச்சிக்கிட்டே பிறந்தவள், அநேகருடைய வாழ்க்கையை நான் நல்ல வழியில் நடத்துகிறேன். இப்போது நிறைய பேர் இப்போ நான் பேசுகிறத கேட்டு சிலருக்கு இது புதுசாக இருக்கும். என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்க, இப்படிலாம் கூட இருக்கா அப்படின்னு கூட சிலருக்கு தெரியாது இல்லையா. அப்போது அது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும்ல. ஸோ நிறைய பேருடைய வாழ்க்கையில் நான் மாற்றம் ஏற்படுத்துகிறவளாக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது என் எதிர்க்கு யாரோ இருக்கிற மாதிரியும், அவங்க நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நானும் இதை மாதிரியே செய்ய போகிறேன், உங்களை மாதிரியே நானும் வெற்றியோடு இருக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு சொல்கிற மாதிரி அப்படியே பாவிச்சு பார்ப்பேன். மனசளவுலேயோ கண்ணை மூடி இருந்தாலும் அப்படியே பார்ப்பேன். அப்போது நான் சொல்கிறத இந்த பிரபஞ்சம் கேட்கும், நான் சொல்லுகிற வார்த்தைகள் அப்படியே எனக்கு திருப்பி கொடுக்கும். அது எல்லாமே ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவேன். சொன்னதுக்கப்புறம் சொல்லும் பொழுதே என்ன பண்ணுவேன், அந்த நிகழ்ச்சிகளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன், அப்படி நடக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு எதெல்லாம் வெற்றின்னு நீங்கள் யோசிங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3வது ப்ராக்டிஸாக எழுதி வச்சுக்கோங்க. என்னென்னா, சில கனவுகள் இருக்கும் நம்மளுக்கு. அந்த கனவுகளெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. நம்ம சொன்னாலும் கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது அவங்களுக்கு இவன் போய் இதெல்லாம் நினைக்கிறான், இவன் போய் இதுக்கெல்லாம் முடியுமா அப்படிலாம் யோசிப்பாங்க. எல்லாமே முடியும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரியே நடக்கும். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு நோட் புக் வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே வச்சுக்கலாம். நைட் படுக்கும் பொழுதே கூட எடுத்து வச்சுக்கலாம். எழுந்து உட்காந்துட்டு உங்களுக்கு உடனே மனசில் சில எண்ணங்கள் வரும். அப்துல் கலாம் ஐயா தான் சொல்லியிருக்காரு. அக்னி சிறகுகள் அப்படிங்கிற ஒரு புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் படுக்கும் பொழுது கடைசியாக என்ன தோணுதோ, காலையில் எழுந்த உடனே என்ன தோணுதோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் ஒரு சயின்ஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். நான் அதை படித்ததுலேருந்து எழுந்த உடனே சில நேரத்தில் சில பாட்டு ஞாபகம் வரும், சில வரிகள் ஞாபகம் வரும், சில விஷயங்கள் ஞாபகம் வரும். உடனே என்ன பண்ணுவேன், அவர் அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கார் இல்லையா அப்படின்ட்டு நான் உடனே எழுதி வச்சுக்குவேன். அப்போது அதை எழுதி வச்சுக்கிட்டு, அல்லது உங்களுடைய கனவுகள், உங்களுக்கு என்ன நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், இந்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்கள்ல, இந்த ஆசைகள்லாம் தானாக வர்றதில்லை. இதெல்லாம் நம்ம பிறந்த பிறப்புக்கு நமக்கு வர வேண்டிய ஆசைகள் நமக்கு வருது. அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு நினைக்கக்கூடாது, எல்லாமே நடக்கும். அப்போது அதை எழுதி வச்சுக்கணும். ஒரு பேப்பர் எடுத்து இன்றைக்கி என்ன தோணிச்சோ அதை எழுதணும். அப்போ எழுதி வச்சுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நம்ம முதல்ல நினைக்கிறோம், அப்புறமா வார்த்தையாக சொல்கிறோம், அடுத்தது எழுதுகிறோம். ஸோ 5 புலன்களில் கண்,
நம்ம சொல்கிறது வாய், அதையும் இந்த காது கேட்குது 3. அடுத்தது இந்த தொடு உணர்வு வந்து எழுதுது. எங்கே வந்து இந்த ஐம்புலன்களை நம்ம பயன்படுத்துகிறோமோ அது வெற்றி கிடைக்கும். ஏன்னா அந்த வெற்றிக்கான காரணமான இந்த ஐம்புலன்கள் செயல்படுது. அதனால் ஸோ காதும் கேட்குது, கண்ணும் அப்படியே அந்த விஷயம் பார்க்குது, மனசும் ஒருமனப்பட்டு நினைக்குது, அப்புறம் வாயும் சொல்லுது, பிறகு அதை எழுதி வைக்கிறோம் நம்ம. ஸோ இவ்வளோ ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்ச்சி அந்த காலையில் நடக்குது இல்லையா? அந்த உணர்வு பூர்வமாக நம்ம செயல்படுகிற அந்த செயல் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக நம்ம என்ன எழுதினமோ அது நடந்திருக்கு என்னோடய லைஃப்பில். நடந்ததுக்கு அப்புறம்தான் நான் ஒரு டீச்சர். ஆக்சுவலாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் அதை சொல்லுவேன். என் பசங்களுக்கு சொல்லிவிட்டு நான் சொல்லுவேன், டே எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, இதில் ஏதோ நல்லது இருக்குது, அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு நான் செஞ்சு பார்த்தேன், நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது வெற்றி கிடச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் வந்து எனக்கு நிறைய நல்ல விஷயங்களை நடந்துச்சின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி தான் காலையில் நினச்சிருப்பாங்க, அன்றைக்கி அப்படி நடக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க, இன்றைக்கி அது நடந்திருக்கும். அப்போது அந்த காலை வேளை மிகவும் சக்தி வாய்ந்த அமைதியான ஒரு பரிசுத்தமான ஒரு மனசு தெளிவடையக்கூடிய, மனம் நினைக்கக்கூடியதை பெறக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம். அந்த நேரத்தில் நான் அமைதியாக இருந்து நான் நல்ல எண்ணங்களை, நேர்மறையான எண்ணங்களை நான் என்னை பற்றி சிந்திச்சு அதை நான் எழுதும் பொழுது எனக்கு அது சித்தி பெறுகிறது. உங்களுக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். இன்னொன்று என்னன்னா, எதை ஒன்று நம்ம எழுதும் பொழுதும் குழப்பமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு தெளிவு கிடைக்கும். எழுதும் பொழுது எங்கள் அப்பா சொல்வார், நான் வந்து எக்ஸாமுக்கு அவர் படிக்கணும்னு ஆசைப்பட்டார். 50 வயசில் அவர் படித்து டிகிரி வாங்கினார். அப்போ சொல்வார், அம்மா நான் வந்து எழுதும் பொழுது ஒரு தடவை படிப்பேம்மா, படிச்சுட்டு எழுதி பார்ப்பேன், எழுதி பார்த்தா எனக்கு கொஞ்சம் நல்ல மனசில் பதிஞ்சிடும் அப்படின்வார். அப்போது அதை நான் பிடிச்சிக்கிட்டேன். ஆக நம்ம எதை நினைக்கிறோமோ, எதை மனசில் உள்வாங்குறோமோ அதை ஒரு தடவை எழுதினாக்கா என்ன ஆகும்னா, அதில் ஏதாவது குழப்பம் இருந்தாலும் தெளிவு கிடைச்சிது, அதில் ஒரு வெற்றியும் நமக்கு கிடைக்கிறது. அதே என்னுடைய தகப்பனுடைய வெற்றியிலிருந்தும் எனக்கும் அந்த மாதிரி வெற்றிகள் கிடைச்சதுனாலையும் எல்லாருக்கும் அது கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். எழுதணும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து வர்ற எண்ணத்தை எழுதணும்னு சொன்னேன். அடுத்தது என்ன எழுதலான்னா, இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், சின்னதாக ரொம்ப பெரிய விஷயம், நாளைக்கு இன்னும் வரப்போகிற எதிர்காலம் அதை பற்றி கூட ரொம்ப இல்லை. இந்த நாள் எனக்கு இறைவன் கொடுத்த நாள். இந்த நாளில் நான் என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி கண்டிப்பாக அந்த இதை எழுதிடணும், இன்றைக்கி கண்டிப்பாக இது ஒரு வீடியோவாக போட்டுடணும், இன்றைக்கி கண்டிப்பாக அந்த கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வந்துடணும், இந்த மேடம் வந்து அந்த ஒரு வேலை சொல்லியிருந்தாங்க, அதை இன்றைக்கி கண்டிப்பாக செஞ்சிடணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா? அந்த தோன்றதை டக்குன்னு எழுதி வச்சிடலாம். ஒரு வேளை நம்ம செய்கிறோமோ இல்லையோ, இன்றைக்கி இதை செஞ்சிடணும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு இலக்கு அதை எழுதி வச்சுட்டா என்ன ஆகும்னா, நம்மளையே அறியாமல் சாயந்தரம் வந்து பார்க்கும்போது முடிச்சிருப்போம். ஏன்னா நமக்கே நம்ம ஒரு இலக்கு வச்சு அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு வழியையும் நம்மளே அந்த காலை வேளையில் ஒப்படைச்சிடுறதுனால அந்த காலை வேளை நம்ம எடுத்த தீர்மானங்களை செயல்படுத்த உதவி செய்கிறது இந்த பிரபஞ்சம். 4வதாக என்ன பண்ணலான்னா, ஒரு விதமான நன்றி உணர்வோட நம்ம இருக்கணும். எப்போவுமே நன்றியோடு இருக்கணும். ஏன்னா இரவு படுத்தவங்க அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறது இல்லை. இந்த நாள் காலையும் இந்த நாளில் எனக்கு அந்த மூச்சு காற்றையும் நான் நல்லா தூங்கி எழுந்துக்கிறதுக்கான அந்த தூக்கத்தையும் எனக்கு இன்றைக்கி வரமாக கிடச்சிருக்கு. அதை நான் நன்றியோடு ஏற்றுக்கொள்ளணும். அப்போது எழுந்த உடனே நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், அமைதியாக இருக்கிறோம்.
அந்த மூச்சு காற்றை ஃபீல் பண்ணுறோம். ரெண்டாவது என்ன பண்ணுறோம், நம்ம என்ன நமக்கு என்ன வருது அப்படிங்கிறத நம்மளுடைய நேர்மறையான சிந்தனைகளை எழுதி வச்சோ அல்லது நம்மளே சொல்லியோ அல்லது நம்ம கண்ணால் பார்த்தோ அந்த நேர்மறையான சிந்தனைகளுக்குள்ளே போகிறோம். மூணாவது நம்ம என்ன பண்ணுறோம், அதை அப்படியே என்ன தோணுதோ உடனே அதை எழுதி வைக்கிறோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோமோ டக்குன்னு அதை எழுதி வச்சுட்டு ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஜஸ்ட் எல்லாமே ஒரு 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 நிமிஷம் பண்ணால் போதும், அதை எழுதி வைக்கிறோம் இல்லையா. நாலாவதாக என்ன பண்ணலான்னா, ஒரு நன்றி உணர்வோட எனக்கு இந்த நாளில் எல்லாமே வெற்றியாக கிடைக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன், முன்னாடியே எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுங்க, கண்டிப்பாக கிடச்சிடும். அந்த நன்றி உணர்வோட என்ன பண்ணலாம், ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கணும்னு ஏதாவது ஒரு புக்கு படிக்கலாம். அதை ரொம்பலாம் படிக்கணும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் என்ன பண்ணுவேன், காலையில் இந்த பைபிளை ரெகுலராக ஏதாவது படிச்சுக்கிட்டே வருவேன். அப்போது எனக்கான பகுதியை நான் திருப்பும் பொழுது நிறைய படிக்கிறோமோ இல்லையோ, ஏதோ 1-2 படித்தாலும் கூட அது நம்மளுக்கு அந்த நாளினுடைய ஒரு வழிநடத்துதல் போல் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஞானம் வரும்படியாக இன்னைக்கு எனக்கு என்ன விஷயம் இந்த பிரபஞ்சம் சொல்லுகிறது, இறைவன் எனக்கு என்ன சொல்லுகிறான், நான் இன்னைக்கு எப்படி செயல்பட போகிறேன் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு புக்கு, நல்ல புக்குங்க, உங்களுக்கு பிடிச்ச புக்கோ இல்லை வேதங்களையோ எடுத்து ஒரு 4-5 வரிகளை படிச்சுட்டு அதிலிருந்து உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு அப்படி கொஞ்சம் அப்படி சிந்தனை பண்ணிக்கிட்டே நீங்கள் நிதானமாக எழுந்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய வேலையாக செய்ய வேண்டாம், சின்ன 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 அடிகள், சின்ன சின்ன அடிகள் வெற்றியை நமக்கு வாழ்க்கையில் தரும். 5வதாக என்ன பண்ணணும்னா, இந்த உடம்பை கொஞ்சம் ஏதாவது செயல்பட வைக்கணும். படுத்துக்கிட்டே இருந்தோம் இல்லையா, ஸோ எழுந்து என்ன பண்ணணும், சின்னதாக ஏதாவது ஒரு எக்ஸசைஸ். தாய்ச்சி யோகான்னு ஒன்று இருக்குது, அதை கற்றுக்கிட்டு இருந்தேன். அப்போது அது செய்யும்போது இப்படி தான் மூச்சை அப்படி எடுத்து இது மாதிரி சின்ன சின்ன ஒன்று யோகா பண்ணலாம், அல்லது ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம், அல்லது சின்ன எக்ஸசைஸ் நிற்கிற இடத்துலையே கொஞ்சம் நடந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கலாம். அதாவது இந்த உடம்பை இயக்கணும். இந்த உடம்பை இயக்கும் பொழுது மனமும் சேர்ந்து இயங்க ஆரம்பிக்கும். அப்படியே தூங்கிக்கிட்டே அப்படியே போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இந்த மொபைலெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த காலை வேலையை நம்ம அனாவசியமாக வேஸ்ட் பண்ணும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த நாள் அமையும். அதே காலையில் எழுந்துக்கும் பொழுதே இந்த நல்ல விஷயங்களெல்லாம் செய்துக்கிட்டே காலையில் எழுந்து ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு எக்ஸசைஸ், சிலருக்கு இன்னும் நல்ல எக்ஸசைஸ் கூட பண்ணுறதுக்கு தெரியும், அவங்களுக்கு அது ஒரு ப்ராக்டிஸாக வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணணும், சின்னதாவது பண்ணணும், முடிஞ்சதுன்னா இன்னும் நல்லா செயல்படுத்தலாம். இந்த பக்தவச்சலம்னு ஒரு டாக்டர், கார்டியாலஜி டாக்டர் சொல்கிறாரு, அவர் அப்படி இந்த மூச்சை நல்லா எடுங்க அப்படிங்கிறாரு, காலையில் நல்லா ஓடுங்க அப்படிங்கிறாரு, நல்லா ஓடிட்டு நல்ல தோப்பு கரணை போடுங்க அப்படிங்கிறாரு. நான் 82 வயசில் நான் அதை பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அப்போது 82 வயசில் அவரால் நல்லா ஓட முடியுது, நல்லா மூச்சு காற்று எடுத்து விட முடியுது, அப்புறம் தோப்பு கரணம் போட முடியுது, குதிக்கிறாரு, இதெல்லாம் செய்து காட்டுறாரு. அவர் செய்யும் பொழுது எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ அந்த காலையில் எழுந்தோடனே சின்னதாக ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ் முடிஞ்சா, இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இயக்கணும். கொஞ்சமாவது அதை இயக்கினா நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு விதமான புத்துணர்ச்சி, அந்த உடம்பும் சரி மனசும் சரி ஒரு நல்லா ஒரு ஆரோக்கியமாக ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த புத்துணர்ச்சியை நம்ம பெற்றுக்கொள்ளணும் காலையில். இந்த காலை பழக்கங்கள் 6வதா நன்றியை மட்டும் சொல்லுங்கள். எல்லா நன்றிகளையும் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை பிரபஞ்சம் கேட்டு
நன்றி சொல்கிற மாதிரியே வைக்கும். அந்த அந்த மாதிரி சூழ்நிலைகளை கொடுக்கும். அப்போது நமக்கு எப்படி நன்றி சொல்லுவோம்? நல்லது நடந்தால் நன்றி சொல்லுவோம். அப்போது நல்லதே நடந்துகிட்ருக்கோம், நன்றியே சொல்லிகிட்ருப்போம். அப்போ அந்த நாளை நன்றியுள்ள நாளாக மாற்றுறதுக்கும், நன்றிகள் பல சொல்வதற்கான சூழ்நிலைகளை பெறுவதற்கும், கடைசியாக முடிக்கும் பொழுது அந்த 6வது பழக்கமாக நன்றியை மட்டும் சொல்லணும். காலையில் எழுந்த உடனே ஃபோனை இல்லை, உங்களை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். சரியா? அப்புறமா அந்த சத்தம் எல்லாம் இருக்குல்ல நம்மளை சுற்றி, அதை தேர்ந்தெடுக்கக்கூடாது. அமைதியை தேர்ந்தெடுக்கணும். எழுந்துக்கும் பொழுதே பயந்துக்கிட்டே, பயத்தை தேர்ந்தெடுக்கக்கூடாது. தைரியத்தையும் புத்துணர்ச்சியையும் எக்ஸசைஸ் மூலமாக தேர்ந்தெடுக்கணும். இதனால் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற கவலையை தேர்ந்தெடுக்காமல் இந்த நாள் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி உணர்வோடு இருந்து இந்த 6 பழக்கங்களை கரெக்டாக பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். மாற்றங்கள் ஏற்படும். மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும்? எனக்கு நீங்கள் வந்து சொல்லணும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உடனே பண்ண முடியாது. எந்த ஒரு ப்ராக்டிஸையும் உடனே எல்லாம் பண்ணிவிடுவேன், எடுத்தோம் கவுத்தோம் நாளைக்கு எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடியாது. 1 by 1 தான். நானே வந்து ஒன்று ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தப்போ 1 by 1 தான் நான் பண்ணினேன். அப்புறம் அதையே பழகிடுச்சு எனக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் 21 நாள் பண்ணினா அது நம்மளுக்கு அப்படியே அந்த பழக்கம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த விஷயத்தை நான் டெய்லி பண்ண போகிறேன் அப்படின்னு 6 பழக்கத்தையும் பண்ணலனாலும் இன்றைக்கி ஒன்று, நாளைக்கு காலையில் எழுந்துக்கும் போது ஒன்றை நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு எழுந்து உட்காந்துட்டு மூச்சு மட்டும் விட போகிறேன், அமைதியை ஃபீல் பண்ண போகிறேன். அடுத்த நாள் என்ன பண்ண போகிறேன்? அந்த அமைதியையும் ஃபீல் பண்ணிட்டு 2வது என்ன பண்ணணும்? அந்த நேர்மறையான சிந்தனைகள், அந்த சிந்தனைகளில் என்ன வருதோ அதை எழுதி வைக்கலாம். அந்த மாதிரியான பழக்கங்கள். அப்புறம் என்ன பண்ணலாம்? ஏதாவது புக் எடுத்து படிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நல்லா ஒரு நன்றி சொல்லிக்கலாம். இது எல்லாத்தையும் நான் 1 by 1 தான் பண்ணினேன். நீங்களும் அதே மாதிரி 1 by 1 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 6 பழக்கத்தையும் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நாள் மாற்றங்கள் ஏற்படும். நான் அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் 21 தடவை ஒன்றுன்னா மாற்றும் பொழுதெல்லாம் என் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்களை நான் பார்த்தேன். இன்றைக்கி இதுதான் என்னோடய வாழ்க்கையாக நான் வச்சுருக்கேன். அதனால் என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மாறி நான் மிகவும் ஆரோக்கியமாகவும், நல்ல விஷயங்கள் என்னை தேடி வரும்படியாகவும், நான் எதை செய்ய நினைக்கிறேனோ எல்லாத்தையும் செய்யும்படியாகவும் எனக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரியே உங்களோட வாழ்க்கை நல்ல இறைவனோட அருளால் இந்த நல்ல காலை பழக்கங்களை கொண்டு அதனால் அந்த நாளை நீங்கள் முடிவு செய்து அந்த நாளில் தொடங்குகிற எண்ணங்கள் எல்லாம் சக்தி பெறத்தக்கதாக இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அடுத்த முறை உங்களை பார்க்குறதுக்குள்ளே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிட்டு, அதே நேரத்தில் எனக்கு நீங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்ற நம்பிக்கையோட என்ன தேவைன்னாலும் உடனே அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் எழுதிடுவீங்க, லைக் பண்ணிடுறீங்க. இதெல்லாம் நம்பிக்கையோடு இதெல்லாம் நினச்சிக்கிட்டே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.